இப்போ நம்ம எந்த பாதையில் போகிறோன்னு பாருங்கள். விசுவாசத்தில் உண்மையாக இருந்து, உண்மையாக ஆண்டவரை தேடி, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஜெபித்து, வேதம் வாசித்து, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து, இருதயத்தில் மேன்மை இல்லாமல், மேட்டிமை இல்லாமல், தாழ்மையாக கர்த்தர் சமூகத்தில் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிறோம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் வாழ்ந்தாலும் அழுக்கு ஓட்டாமல், பாவம் ஓட்டாமல், கருவெறுப்பானதை செய்யாமல், ஒருவேளை அப்படி இருந்தாலும் மனம் திருப்பி ஆண்டவர் சமூகத்தில் நேர்பாதைக்கு வந்து நம்ம நேராக நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம் அப்படின்னா, ரெக்கவரி டீம் எப்படினாலும் ஒரு மிகாவேல் வருவார், கேப்ரியல் வருவார், யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க, மீட்க வரும். அதுதான் ஆபத்து நாளில் கூப்பிடுறது. நீங்கள் ஆபத்தில் பைபாஸில் நோட்டில் நின்று ஆபத்தில் கூப்பிட்டிங்கன்னா உடனே ஆள் கிடைக்கும். குறுக்கு சந்தில், முட்டு சந்தில் இப்படிலாம் உள்ளே போயிட்டு யாராவது வாங்க ஆண்டவரே அப்படின்னா சைக்கிளில் போகிற ஒருத்தர் வருவார். அவரை வச்சு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அல்லேலூயா. அவர் வண்டியை கட்டி இழுக்க முடியாது. அவர் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் தேவைக்காக மட்டும் தேடுறவங்க குறுக்கு சந்தில் நின்று என்ன செய்கிறாங்க, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் சத்தம் கேட்கப்படுகிறது இல்லை. ஆனால் ஒரு நீதிமான் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் சத்தம் பரலோகத்தை அசைக்கிறது. தூதரை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் அறியாத எட்டாத காரியங்களை கர்த்தர் அவனுக்கு செய்ய இறங்குகிறார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை இல்லாத மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன செய்கிறான், ஆப்போசிட்டில் நிற்கிறவனாக இருக்கிறான். நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம், நம்ம எதில் நிற்க போகிறோம், நம்ம எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நம்ம எப்படி நம்முடைய காரியங்கள் இருக்கிறது என்பதை நம்ம நிதானித்து பார்ப்பது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு இருதயமும் தன்னைத்தானே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேர்மையாய் நடத்துகிறவராக இருக்கிறார்.